أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته. சூரத்துல் கஹ்ஃப்ல 49வது வசனம் வரையும் பார்த்தோம். இன்றைக்கு நாளைக்கு இதை 50வது வசனத்திலேருந்து 59 இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று தான் வருது. ஆனால் அது ஜென்ரலாக இருந்தாலும் சூரா இறங்கின சந்தர்ப்பத்திலையும் அதே போல் பொதுவாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னுக்குள்ள பகுதியில் அந்த எரகன்ஸ்ன்ற ஒரு ஆட்டிடியூடு அல்லது அந்த பண்பை இஸ்லாம் எதிர்க்குதுண்டு. அப்போ அதோட தொடர்படுத்தியும் இது வருது. அதெல்லாம் முதலாவது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 50வது வசனத்தில் அது ஒரு சின்ன ஒரு சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய இன்னொரு கதை தான் அது. ஆதம் நபி படைத்த சம்பவத்தோட தொடர்பான ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல எங்களுக்கு சொல்கிறான். வைது குல்நாளில் மலாய்க்கத்து ஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். அதாவது ஆதம் நபியை படைச்சதுக்கு பிறகு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா கேட்குற அவருக்கு சுஜூத் செய்ய சொல்லி. இப்போ இந்த சம்பவம் ஏற்கனவே குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். சூரத்துல் பக்கரால இது விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன நடந்த ஏன் சுஜூத் செய்ய சொல்ல சொன்ன கதை அப்படியே அதில் வருது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த இடத்துக்கு கொண்டு வர என்னன்னா, அவ்வாறு சுஜூத் செய்ய சொல்லி சொன்ன நேரம் இப்லீஸை தவிர மற்ற எல்லாரும் சுஜூது செய்தார்கள். இப்லீஸ் சுஜூது செய்யலை. ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்போ இப்லீஸ் யார்? அவர் ஜின்கள் ஒருவராக இருந்தார். அதே மாதிரி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பி, அவர் தவறிழைத்து விட்டார்னு வரும். அதில் ஃபசக்க என்றா ஃபிஸ்குண்டா ஃபாசிக்காருன்னு சொன்னால் பாவம் செஞ்சு விட்டார். அவர் அந்த ஸ்லிப் ஆகி விட்டார், அந்த சரியான பாதையிலிருந்து தவறி போய்விட்டார்னு வரும். இப்போ இதை விளங்கப்படுத்தும் போது பலர் சொல்கிற விளக்கம் என்னென்னா, இந்த எரகன்ஸுன்னு அந்த விஷயம் இருக்குது. அது ரசூலா இப்போ குர்ஆன் இறங்கின சூழல் எடுத்து பார்ப்போமே. நாங்கள் இந்த சூரா இறங்கின சூழலில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது தானே. எங்களுக்கு இந்த தரம் குறைஞ்ச சஹாபாக்களோடு இருக்கு இல்லாது எங்களுக்கு வேறே ஒரு கிளாஸ் செட்டப் ஒன்று செஞ்சு தாங்கண்டு குறைசியெல்லாம் சிலர் கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்குறது இது ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை. இது மனிதனை படைச்ச சந்தர்ப்பத்திலிருந்தே இந்த பண்பு ஒரு மோசமான பண்பு ஒன்று உலகத்தில் அது அந்த சந்தர்ப்பத்திலேருந்தே உருவாகின ஒரு விஷயம் தான் இது. இந்த இடத்த எடுத்து காட்டுறது தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். என்னென்னா, ஆதம் நபியை படைச்சு அவருக்கு வணங்க சொல்லும் போது இப்லீஸ் வணங்காமக்கு இருந்ததுக்கான காரணமே இதுதான். நான் தான் பெரிய ஆள். அதில் என்ன சொன்ன அவர் நியாயம்? இந்த இடத்துல அந்த நியாயம் வரல. குர்ஆனில் அடுத்த இடங்கள்ல வரும். ஆதம மண்ணால் படைச்சீராய், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், எனவே நான் தான் பெரிய ஆள், நான் ஏன் வணங்க வேண்டும் என்றதான் அவருடைய ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது. அதில் சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா, மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா படைச்சி வச்சுக்கிற நன்மை செய்கிறதுக்கு மட்டும்தான் மலக்குமார்களை. அதே போல் ஜின்களை மனுஷனையும் அல்லாஹ் தஆலா படைச்சிக்கிற நன்மை செய்வார்கள், தீமை செய்வார்கள். அதில் தீமை செய்கிற கூட்டம் எப்பயும் ஷைத்தாண்ட பக்கம் இருக்கும். அதான் சூரத்துல் நாஸ்ல வரும். ஷைத்தான் யாரு? மினல் ஜின்னதி வன்னா. ஷைத்தான் மனுஷன்லையும் இருப்பான், ஜின்கள்லையும் இருப்பான். அப்போ ஜின்கள் ஒரு கூட்டம் நன்மை செய்யக்கூடியதுக்கு, இன்னொரு கூட்டம் அதே மாதிரி ரெண்டு ஒன்று தான். ஆனால் நன்மையும் செய்யலாம், தீமையும் பாவங்களும் செய்யலாம். அதாவது மலக்களோட பக்கமும் இருக்கலாம், ஷைத்தாண்ட பக்கமும் இருக்கலாம். மனுஷனும் மாதிரி நன்மை செஞ்ச மலக்களோட பக்கம் இருப்பான், பாவம் செஞ்சால் ஷைத்தாண்ட பக்கம் இருப்பான். அப்போ இதில் இந்த இடத்துல சொல்ல வர அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால், இந்த கொமாண்டுகளுக்கு கட்டுப்படாமல் கேட்கிறதே ஒரு எரகன்ஸ், ஒரு என்ன சொல்கிற ஒரு பெருமையோ அல்லது இருமாப்பு, அது ஏதோ ஒரு தமிழ் வேர்டை போட்டுக்கலாம். நான் தான் பெரியவன், என்ன விட்ட ஆள் இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது அது ஒரு புதிய ஒரு விஷயம் இல்லை. அது அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபிரௌன்ட்ட வந்துச்சு, திரும்ப பல சமூகங்கள் வந்துச்சு. தன் நபிமார்கள் எல்லா சமூகத்துலேயும் உதாரணங்கள் இருக்குது.
அது மாதிரி ஒரு உதாரணம் தான் இந்த. அதோட எக்ஸப்ஷனில் இந்த இடத்துல உள்ள ஆட்கள் நல்லா இருக்கணும் இல்லை, இந்த இடத்துல இவங்க இப்படி நடந்து கொண்டாலும் அதுவும் அதில் ஒரு பகுதிதான். இந்த சொல்லி போட்டு இதனோட எங்களுக்கு சொல்ல வர என்னன்னு சொன்னா, இந்த சூறாட சிறப்பம்சங்களை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்த நேரம் சொன்னோம். சூரத்துல் கஹ்ஃபை யாரு ஓதுறார்களோ அல்லது ஆரம்ப 10 வசனம் அல்லது கடைசி 10 வசனத்தை மனனம் விடுறார்களோ இவங்களுக்கு ஒரு சிறப்புண்டு இருக்குது. தஜ்ஜால் ஃபித்னாலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். இப்போ தஜ்ஜால்ன்றது வந்து ஒரு கன்செப்ட்னு சொன்னோம் இல்லையா. தஜ்ஜால்னு ஒரு ஆளுன்றதை விட அது ஒரு பாவங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கன்செப்ட். அப்போ அந்த பாவங்கள் எல்லாத்துலேயும் இருந்து தப்பி வரணும்னு முடிச்சுன்னா நாங்கள் இந்த இப்லீஸோட பக்கத்துலேருந்து ஓரமாகணும். இப்லீஸ் தவறு இழைத்து விட்டால், எனவே இப்லீஸ்ட பக்கத்துல இருந்து அவன்ட சார்பாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் போகக்கூடாது. இந்த அல்லாஹ்தால இடையில ஞாபகப்படுத்தினோட தார் என்னன்னு சொன்னா, அந்த ஃபித்னால் இது பாதுகாப்பு தேடுறதுக்கான ஒரு வழிதான் இது. பாவங்கள் ஈடுபடாமல் அந்த பாவங்களோட பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்டா அதுக்கு பிறகு வார வசனத்துல தொடர்ந்து வரும்போது என்ன தெரியுமா அல்லாஹ் தாலா சொல்றான், அஃபதத்தஹிதூனஹு வதுர்ரியத்தஹு. அதாவது இப்படியாப்பட்ட ஒரு இப்லீஸையா நீங்கள் உங்களோட அவுலியாவாக எடுத்துக்கொள்கிறீர்கள், அல்லது இப்லீஸ்ட பரம்பரையா அவுலியாவாக எடுத்துக்கொள்கிறீர்கள். உண்மையில அவுலியான்னு சொன்னா நாங்களும் நினைக்கிற அவுலியான்ற எங்கட கன்செப்ட் உள்ள அவுலியா இல்லை, அரபு மொழியில் உள்ள அர்த்தம் என்னன்னு சொன்னா மிக நெருக்கமான நண்பன். மிச்சன் க்ளோஸ் நண்பனுக்கு அவுலியான்னு சொல்றேன். வழி எனது வழின்னு சொன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது என்ன சக்சஸர்னு சொல்லல, எனக்கு அடுத்தால் வரக்கூடிய அளவுக்கு என்னோட நெருக்கமானால். என்னோட போஸ்ட்டுக்கு அடுத்து வாருங்களே அவரே நான் என்னோட வழின்னு சொல்லல, அந்த அளவு என்னோட நெருக்கமாய்க்கிற ஒரு ஆளுக்கு தான் அவுலியான்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தாலா கேட்கிறான், இப்படியாப்பட்ட இப்லீஸையும் அல்லது அவனுடைய பரம்பரையை ஜுர்ரியாண்ட அவனோட பரம்பரை ஜென்ரேஷன் அவனோட முழு கூட்டத்தையுமா நீங்கள் அவுலியாவாக உங்களோட அவுலியாவாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்னை தவிர. அல்லாஹ் சொல்றேன் என்ன தவிர நீங்க அவனையா எடுத்துக்கொள்றீங்க. அர்த்தம் என்ன சொன்னா, என்ன பக்கத்தில் இல்லாமக்கு இந்த அவுலியா என்ற சொல் அல்லது முழு பரம்பரை என்ற சொல் எடுத்து பார்த்தா என்னன்னா, சைத்தான்றது ஒரு ஆள் இருக்காது, அது ஒரு கூட்டமா இருக்கலாம். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு ஆள் பொறுப்பா இருக்கலாம். சைத்தான் எந்த வேலை மனிதனை வழிகெடுக்கிறான் அவனோட டார்கெட். அப்போ ஒரு ஹதீஸ்ல வரும் ஏதோ ஒரு சைத்தாண்ட பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றார், இந்த பாவத்துக்கு இவர் தான் பொறுப்பு, அவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்கள். அப்போ அந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்குது. அப்போ அதுலேருந்து விளங்குது என்னன்னு சொன்னா, நன்மையோட பக்கம் எந்த அளவுக்கு பொறுப்பான ஆட்கள் இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாவத்தின பக்கமும் இருப்பார்கள். அது ஒரு பெரிய ஒரு கூட்டமா இருக்கு. இப்போ அந்த கூட்டத்துல மனுஷனும் வைக்கலாம், என்னால் ஜின்னத்தி வண்ணாசன் வருது தானே. வழி எடுக்கக்கூடிய மனுஷனா இருந்து அவனும் அந்த அந்த ஜுர்ரியா என்ற சொல்லுக்குள்ள வரலாம், அந்த ஜென்ரேஷன் என்ற சொல்லுக்குள்ள வரலாம். அப்ப பாவம் நடக்கக்கூடிய பல சோர்ஸ்கள் இருக்கும், பல இடங்கள் இருக்கும், அல்லது பாவத்தின் பாலங்களை எடுத்து மார்க்கத்துட்டங்களை இழுத்துட்டு போற பல ஆட்கள் இருப்பாங்க, மக்கள், அல்லது பல வடிவங்கள் இருக்கும். இது எல்லாத்துலேயும் இருந்து தப்போன்னு சொன்னா அந்த பக்கம் போகாம கேட்கணும் தானே. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றா, அவங்கள நீங்க பின்பற்றுறீங்களா அல்லது அவங்கள உங்களோட நண்பர்களா எடுத்துக்கொள்கிறீர்களா. அப்படி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது என்ன வருது, பிஸல் இல்லாலுமீன பதிலா, நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற ஆல்டர்னேட்டிவ் வந்து மிக மோசமானதா இருக்கும். நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பதில்னு சொன்னா ஆல்டர்னேட்டிவ், ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று ஒரு மாற்றமா எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, இதுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துருக்கிறீங்கன்னா அது வந்து மிக மோசமானதாக இருக்கும். இங்க அல்லாஹ் தஆலா சொல்லல முஸ்லிம்களுக்கு மோசமா இருக்குமுண்டோ அல்லது காஃபிர்களுக்கு மோசமா இருக்குமுண்டோ அல்லது ஷிர்க் வைக்கிற ஆட்களுக்கு மோசமா இருக்குமுண்டோ சொல்லல. பயன்படுத்தின சொல் வந்து லாலிமீன், அநியாயக்காரர்கள். பொதுவாக தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த அநியாயக்காரன் முஸ்லீமாக இருந்தா அவனும் அதிலுக்குலாம் வருவான். அவன் செஞ்சுக்கிற விஷயம் மோசமானதாக இருக்கும். அந்த அநியாயக்காரன் காஃபிராக இருந்தால் அதுவும் மோசமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் பார்த்தோம், பல இடங்கள்ல வழிதவறி போறேன்னு வரும்போது குஃபுர் ஷிர்க்குன்ற வேர்டை விட இந்த லுல்முன்ற வேர்டை அடிக்கடி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறான். லுல்முன்னு சொன்ன சரியான கருத்து நாங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினேன். என்னென்னா ஒரு 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 அம்சத்துக்கு அல்ல ஒரு ஒரு விடயத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு பெருமானம் இருக்குதானே, ஒரு வெலு உண்டு, அந்த வெலுவை கொடுக்காம கீக்கிறது ஒரு அநியாயம் தான். அப்போ எங்களோட லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஒரு
ஒரு ஒரு இடத்த கொடுக்கணும். இந்த விஷயத்தை இந்த இடத்துல நாங்கள் வச்சு வேலை செய்யணும். அல்ல இந்த பொருளுக்கு இந்த இடம் தான் இருக்கணும். என் மனைவி அவக்கு இந்த இடம் தான், பிள்ளைகளுக்கு இந்த இடம் தான், என் நண்பனுக்கு இந்த இடம் தான். அப்படி வைக்கிறது சரியான ஒரு வலுவொன்று நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்காட்டி அது லுல்முன்ற இடத்துக்கு வந்துடும். அநியாயம் இழைத்து விட்டான். அநியாயம் இழைக்கும் போது என்ன நடக்கும்? உரிய இடத்துக்கு போகலாட்டி அதால் ஒரு தவறு நடக்கலும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் முஸ்லீம் காஃபிர் முஷ்ரிக் என்று சொல்லல, எந்த இடத்துல நீங்கள் அநியாயம் இழைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கொண்ட விஷயம் வந்து மோசமானதாக இருக்கும். எனவே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா என்னன்னு சொன்னால் ஒரு என்ன தெளிப்பிய மீக்கிரி கனவா வகை அந்த ஒரு வெரி சென்சிட்டிவான விஷயம் சரி கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் தான் எங்களோட லைஃப். அந்த லைஃப்பில் நாங்கள் போகும்போது மிஸ் ஆகிறதுக்கான வழிகள் எத்தனையோ இருக்குது. அப்போ தான் ரசூல்லா கோடு போட்டு காட்டினார் ஒரு இந்த ஓலை இருக்குதானே ஈச்ச மரத்தோட ஓலை அதோட ரசூல்லா எடுத்து காட்டு உதாரணம் காட்டினேன். அந்த ஓலையில் ஈக்கு தானே இப்படி சைடுக்கு அப்படித்தான் செய்தான் இப்பான். அப்படி எல்லா அதாவது உங்களுக்கு ஒரு ரோடு தான் இந்த நடுவில் மட்டைக்குது அது மட்டும்தான் இஸ்லாமாக இருக்கும். ஆனால் இக்கில் செய்தான் பல இடங்கள்ல இருப்பான். ஒன்று மிஸ் ஆகினா அடுத்தத்தில் இருப்பான், அது மிஸ் ஆகினா அடுத்தத்தில் இருப்பான். அப்போ கடைசி போய் அடையிறன்றது வந்து லேசி இல்லை. கடைசி எந்த போய் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்றது வந்து ஒரு ஈஸி இல்லை, 7 ஆண்டும் இல்லைண்ணா. அதுக்கு நாங்கள் ரெடி ஆகணும். அதுதான் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பல வழிகளில் சுற்றி சுற்றி ஞாபகப்படுத்தி இந்த உதாரணங்கள் எல்லாம் தந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு நினைச்சுன்னா எப்பயும் நீங்கள் சரியாக இருக்கும். அதுக்கு தான் அடுத்த இந்த பகுதியில் வந்து இதுக்கு அடுத்தது இது மாதிரியான உங்களை மிஸ்லீட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயத்தான் அல்லாஹ் தஆலா அடுத்த சொல்ல வரான். இப்போ ஷைத்தானை பற்றி சொல்லி போட்டு ஆத நபி அந்த சம்பவத்தை சொல்லி போட்டு அடுத்த சொல்ல வரான். இது மாதிரி இன்னொரு இடத்துல இன்னும் மிஸ்லீட் ஆகக்கூடிய இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மா அஷ்ஹதும் ஹல்க சமாவாத்தி வல் அர் வலா ஹல்க அன்ஃபுஸிஹிம் வமா குந்து முத்தஹிதல் முதில்லீன அலுதா. இது என்னண்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் எந்த உதவியையும் எடுக்கல, அல்லது மா அஷ்ஹதும் யாருக்கும் காட்டல்ல. ஷஹாதத்து சாட்சி சொல்றேன்னு தானே, விட்னஸா, நான் யாருக்கும் ஓப்பனாக காட்டல்ல. எப்படி வானங்கள் பூமியை நான் படைச்சேன் அதே மாதிரி எப்படி உங்களோட படைச்சேன். இந்த கிரியேட் பண்ணின விஷயத்தை நான் யாருக்கும் ஓப்பன் பண்ணி காட்டல, அல்லது கூப்பிட்டு பாருங்கள் இப்படித்தான் நான் படைக்கிறேன்னு சொல்லி போட்டு ஆட்களுக்கு காட்டிட்டு படைக்கல என்று சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்ல இது சொல்ல வர என்னன்னா மனிதர்களுக்கு காட்டலன்ற அல்லாஹ் தஆலா. இப்ப அதையும் வானங்கள் பூமி படைக்கிறதையும் நான் யாருக்கும் தெளிவாக காட்டல, அதை எப்படி படைக்கிறேன்னு சொல்லி. இதுல என்னென்ன விஷயம்னா உலகத்துல மனுஷன் வழிகட்ட இடங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம் தான் இது. இந்த மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குது. எக்ஸ்பிளைன் பண்ண போன இடத்துல, அல்லது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டுச்சு, இந்த உலகம் எப்படி தோன்றினு சொல்லி அதை ஆராய்ச்சி செய்ய போன இடத்துல பல இடங்கள்ல வந்து மனுஷன் ஸ்லிப் ஆகினான், தவறு விட்டான். உதாரணமா டார்வினிசம் எடுங்களே. டார்வின் என்ன சொன்ன, மனுஷன் எப்படி படைச்சேன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து 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 குரங்கு வந்துச்சு, அதுலேருந்து மனிதன் வந்தேன்னு அவன் ஒரு தியரியை கொண்டு வந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி ஒரு தியரியை கொண்டு வரதுக்கு நான் இதெல்லாம் யார்கிட்டையும் காட்டல, இது மறைவா தான் நிற்குது. எங்களுக்கு இதை பத்தி ஒரு சில அனுமானங்களை சொல்ல இயலுமே தவிர நான் எங்களுக்குன்னு சொல்கிறேன், நான் சொல்லலை. இப்போ டார்வினோ அல்லது ஃப்ராய்டோ அல்லது வேகனரோ யாரும் சரி ஒன்று அதான் எய்சரோட சொல்ல இயலுமே தவிர 100% அது சரியாயிக்குமா? சரியாயிக்கல. சில வேலை 100% பிழையாக இருக்கும் வேலும். அப்படி ஒன்று சொன்னதுக்கு போகிற என்ன நடக்குது, டார்வின் உதாரணமாக டார்வின்ட கான்செப்டை கொண்டு வந்து போட்டதுக்கு பிறகு டார்வின்ட கான்செப்டை பலர் ஏற்றுக்கொண்டாங்க. 15 to 20th செஞ்சுரிகளுக்குலாம் இதெல்லாம் நடக்குது. அப்போ அதை பலர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதால் என்ன நடந்துச்சு, அடுத்த ஸ்டெப் ஃப்ராய்ட் வந்து ஃப்ராய்ட் என்ன சொன்ன, இப்போ டார்வின் ஏற்கனவே எனிமல் என்னன்னு சொல்லி வச்சுது. ஃப்ராய்ட் வந்தால் ஃப்ராய்ட் சொன்னார் என்ன,
சைக்காலஜிக்கலி எல்லாம் யோசிச்சு போட்டு இந்த முழு உலகத்துக்கு உரிய பிரச்சனைகள் எல்லாம் காரணம் என்னென்னா ஒரு 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 பாலியல் அல்லது ஒரு செக்ஷுவல் அனிமல் அந்த அந்த சைடை கன்செப்டை கொடுத்தோம்னு சொன்னால் மனுஷன் சரின்னு அப்போ என்ன நடக்குது அதை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் அந்த பக்கத்தில் வழிதாரி போனார்கள். காரணம் என்ன? டாவின் அந்த எனிமல் தியரியை ஏற்றுக்கொண்டது. அங்கே இப்போ கால்மார்க்ஸ் எடுங்களே. கால்மார்க்ஸ் வந்து என்ன சொன்ன ஒரு எக்கனாமிக் அனிமல் இல்லையா, பொருளாதார பிராணின்னு சொன்ன மனுஷனுக்கு பொருளாதாரத்தை செஞ்சுட்டோம்னா அதுக்காகத்தான் இவன் ஒரு ஒரு மிருகம் போல நடந்து கொண்டிருக்கிறான். இன்னொரு தியரி அவன் அங்கால பில்ட் பண்ணினேன். அதில் என்ன நடக்கிற? அதுல மனிதனுக்குரிய இடமும் இல்லை, அதே நேரம் பிழையும் நடக்குது. அதால் அது பிறகு பாவங்கள் நடக்குது. அப்போ என்னென்னா இந்த தியரிகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு பேஸ் ஒன்று எடுக்கிறது, சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. அவன் யாருக்கும் தெரியாது. இப்போ நான் எங்கட ஈமான் என்ன சொல்லுது? நாங்கள் என்ன சொல்கிறோம்? மனிதன் அல்லாஹ்தாலா படைக்கிறான், அதோட முடிஞ்சு. அதை எப்படி படைச்சான் அல்லது அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சு அது எப்போ சயின்ஸோட டெலியாகி போகிறோம் அதுதான் அப்படி தான் உண்மையாகும். மோஸ்ட்லி வெளியே தான் பேத்திடுறாங்க, அந்த லிமிட்டுக்குள்ள இல்லாத்துல. அப்போ அதான் அல்லாஹ்தாலா தெளிவாக சொல்லிட்டேன், நான் இதை அவர்களுக்கு காட்டலை. ஆனால் ஒரு ரிசர்ச் இன்னும் முன்னேறி அதுகளெல்லாம் சரியாகி வந்து சில வேளை எதிர்காலத்தில் சரியான இதை எடுக்கலாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல செல்லவாருன்னு இப்போ உலகத்தை படைச்ச கொள்ளை எடுங்களேன். இன்றைக்கு எத்தனை கொள்ளையை சொல்லிடுறாங்க இந்த உலகம் எப்படி உருவாகின்னு எடுத்த மறைச்சத்தோன்னா 100% கண்டுபிடிக்கலாது. அல்லாஹ்தாலா அது சயின்ஸ் ஊடாக கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை வச்சிருந்தாலே வழிய. இப்போ இந்த உலகம் படைக்கப்பட்ட தியரியை பல தியரிஸ் வந்துச்சு தானே. உலகம் திடீர்னு வெடிப்பொண்டு வந்துச்சு, அப்போ அதனால் வெடிப்பால் ஒவ்வொரு இந்த கண்டங்கள் கண்டினென்ட் எல்லாம் அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு, எது இப்போ அந்தந்த இடத்துல இருக்குது. இப்போ அதெல்லாம் சரியாக சேர்த்தினா இந்த பசில் மாதிரி சேரும். இந்த வேகனர் அவரோட கொள்கையெல்லாம் அதுலேருந்து தான் வந்துச்சு. அப்போ இதெல்லாம் 100% சரியா? எல்லாம் 100% சரின்னு சொல்லல. இதில் செல்ல வந்து என்னன்னு சொன்னால் மனுஷன் ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு இடம் உண்டு. இந்த இடத்துல இதை பற்றி கூடுதலாக ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு போனோம்னு சொன்னால் சில வேளை எங்களோட எல்லைக்கங்களை போக இல்லாட்டி நாங்கள் அந்த இடத்துல நின்றோம். ரைட், இவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். மனிதன் உருவாகிறான், பிறக்கிறான். அப்போ எங்களுக்கு முக்கியம் என்ன? 100% அந்த உருவாகின மனிதனை உருவாக்குறது. கூடுதல் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இருக்கிறதால கிடைக்கிற பிரயோசனத்தை விட அவனை மனிதனா உருவாக்கி எடுக்கிறதுல பிரயோசனம் தான் கூட. எனவே எங்களுக்கு எது பிரயோசனமோ அந்த விஷயத்தில் 100% நாங்கள் இன்வால்வ் ஆகணும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? எந்த ஒரு விஷயத்தில் இந்த செக்குலரிசம் வந்து சேருதோ அந்த இடத்துல வழிகேடு வந்துடும். இப்போ டாவினிசம் எல்லாத்தாலையும் வந்து அது தானே. குரங்குக்கு பிறகு மனுஷன் வந்தாண்டா இப்போ ஒன்று குரங்கு இல்லாமல் ஆகிக்கணும், அப்படி இல்லாட்டி மனுஷனுக்கு பிறகு இன்னொன்று வரணும். அப்படித்தான் இல்லையா அந்த ப்ரோசஸில் ஒன்று அது 100% இல்லாமல் தானே வரணும். அந்த டைனோசர் யுகம் கொண்டு வந்து சொல்லி டைனோசர் ஏஜ்லேருந்து அப்படி அப்படி மாறி மாறி வந்து என்னன்னு சொல்கிறேன். ஒன்றுமில்லை இவங்கடைத்தான் இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லிடுறேன்னு சொன்னால் அல்லாஹ் மனிதனை படைத்தான். மனிதன் ஒரு செப்பரேட் ஸ்பீசி. அது வந்து அங்கங்களை ஜாயிண்ட் ஆகி வந்தது வந்து இல்லை. மனிதன் குரங்கு அது குரங்குக்கும் அல்லாஹ் ஒரு இடம் மிருகம் என்ற வகையில் உயிரினம் என்ற வகையில் மனுஷனுக்கு அது குரங்குக்கும் சில வேலைகள் இரு உலகத்தில் செய்கிறதுக்கு இந்த இக்காலஜி பேலன்ஸுக்கு அது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகும். அதே மாதிரி மனுஷன் அது ஒரு செப்பரேட். இப்போ இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. இப்போ நான் சும்மா சொல்ல வந்த என்னச்சுன்னா அது தொடர்பு கொண்டிக்கிறேன்னு ஒன்று அது முடிஞ்சிக்கணும், இன்னொன்று வந்திக்கணுமே இல்லையா? அடுத்த ஸ்டெப் ஒன்று போய்க்கணும் தானே. அது இல்லாதாலும் அது பிள்ளைன்னு வருது. இப்போ என்னென்ன தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், இதை நாங்கள் ஒருத்தர் காட்டவும் இல்லை, அதே நேரம் நாங்கள் அவங்களோட உதவி எடுக்கவும் இல்லை, இந்த வழிகட்டோட உதவியை எடுக்கவும் இல்லை. இப்போ அது ஒரு விளக்கத்தை அல்லாஹ் சொல்லிட்டு போகிறான். இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், எனவே மறுமையில் நீங்களோ என்னதான் பேசினாலும் இந்த உலகத்தில் எப்படித்தான் வாழ்ந்தாலும் மறுமையில் ஏழுமண்டு சொன்னால் நீங்கள் வயவுமே யக்கூலு அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு உதவியாக இருந்த ஆட்கள்
உங்களோட நண்பர்களாக அல்லது உங்களோட இருந்த ஆட்களை நீங்கள் சுரக்காயி நீங்கள் கூப்பிடுங்க. எனக்கு சாரி, எனக்கு பகரமாக எடுத்துக்கொண்டீங்களே, ஷிர்க் வச்சிங்களே, அல்லாஹ் சொல்கிறேன், எனக்கு பகரமாக எடுத்துக்கொண்ட ஆட்களை நீங்கள் மறுமையிலையில் முன்னா கூப்பிடுங்க. ஏன்னா உலகத்தில் வணங்குறாங்க தான் இப்போ காஃபிர்கள், அல்லாவுக்கு பதிலாக தானே ஒரு சிலையை வணங்குறார்கள். அப்போ அவர்களை கூப்பிட்டு பாருங்கள். ஃபதாவும் ஃபலம் எஸ்தஜீபூலகும், அவர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். எனவே அந்த ஷிர்க் வச்ச சிந்தனை வந்து பிள்ளைண்டத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தோட சொல்லிட்டு அதுக்கு பிறகு வர வசனங்கள்ல சொல்றான், இப்படி ஒரு இஷ்யூ நடந்தால் இப்படி எல்லாம் மனுஷன் பிழையோட சான்ஸ் இருக்குது. இந்த பிழையெல்லாம் விடாம கேட்கறது தான் அல்லாஹ் தஆலா 54ஆம் வசனத்தில் சொல்றான், வலக்கது சர்ரஃப்னா ஃபீஹாதல் குர்ஆனி லின்னாசி மின் குல்லி மசல். இதனால தான் நாங்கள் குர்ஆனில் அவ்வளோத்தையும் உதாரணத்தை தந்து விளங்கப்படுத்துகிறோம். அல் குர்ஆனில் வலக்கது சர்ரஃப்னா ஃபீஹாதல் குர்ஆன் மின் குல்லி மசல், எல்லாத்தையும் உதாரணமாக தந்து உதாரணங்கள் தந்து முழுமையாக இந்த குர்ஆனில் நாங்கள் தேவையான அளவு தெளிவுபடுத்தி உள்ளோம். இவ்வளவு தெளிவுபடுத்தி இருந்தாலும் கூட மனுஷன் வந்து எப்பயுமே ஆர்கியூ பண்ணி கொண்டு தான் இருப்பான். வக்கான லின்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, ஆர்கியூ பண்ண வானம் என்று சொல்கிறல்ல, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி கொண்டு இருப்பான். அந்த தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? அதான் முன்னுக்கு அந்த சம்பவத்தில் சொல்கிற பேசிக் ரீசன் ஈகோ. இப்லீஸுக்கு நடந்த என்ன? இப்லீஸ் ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன் வைக்கிறேன் தானே, என்ன நீங்கள் நெருப்பால் படைச்சிருக்கும் போது நான் மனிதனாக மண்ணால் படைச்ச ஆதமுக்கு வணங்கணுமா, சுஜூது செய்யணுமா? அது ஒரு ஆர்கியூமெண்ட். அந்த ஆர்கியூமெண்ட்டில் பேஸ் என்ன? அவர்கிட்ட அந்த அந்த ஈகோ விட்டு கொடுக்க ரெடி இல்லை. அதே இதைத்தான் குறைசி காஃபிர்களும் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க. அவங்களோட அந்த மேலாக இருக்கிற அந்த இதுலேருந்து இறங்கி வர்றதுக்கு ரெடி இல்லை, அவங்களோட ஈகோ விட்டு கொடுக்க ரெடி இல்லை. இப்போ இதனால் இது எல்லா இடத்துலையும் வந்துச்சு. குறைசி காஃபிர்கள்ட்ட தனிமையாக பேத்து கேட்டால், அபூஜால்கிட்ட கேட்ட நேரம் முகமது நல்லாமா, முகமது நல்லாம், முகமது நல்லாம், முகமது சமூகத்தில் நல்லா தான் இருக்கிறார். அங்குள்ள ஆக்கிட்ட பேத்து கேட்டால், ஓ முகமது உண்மையானவர், சாதிக், முகமது அமீன் நம்பிக்கையானவர், எல்லாருக்கும் உதவி செய்கிறார், கஷ்டப்படுற ஆட்களுக்கு உதவி செய்கிறார், நோயாளிகளுக்கு உதவி செய்கிறார். ஆனால் அவங்களோட மார்க்கத்தை கொஞ்சம் விட்டுட்டு முகமது ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடி இல்லை. அதுதான் அந்த இடத்துல அவங்கள அக்ஸர ஷைஇன் ஜதலா, தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு பின்பற்றாமல் இருக்கிறதுக்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்றான், வமா மனஅன் நாஸ யுமினு ஜாஅஹுமுல் ஹுதா, அவர்களுக்கு தெளிவான நேர்வழி வந்ததுக்கு பிறகும் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறதுக்காக காரணம், அவர்கள் ஈமான் கொள்ளாமல் தடுத்தது என்னண்டா, அதே போல வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும், என்ன ஒரு தவறான வாழ்க்கையில் இருக்கிறார்கள், ஒரு நேர்வழி வந்துட்டு மதப்புறம் ஏற்றுக்கொண்டுட்டு தௌபா செய்யணும் தானே. வயஸ்தக்ஃபிரு ரப்பஹும், அவர் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யாமல் இருக்கிறதுக்கும் உரிய காரணம் என்னண்டா, அவங்கள தௌபா செய்யாமக்கு தடுக்கிற காரணம் என்னண்டா, விடயம் என்னண்டா, ஒன்றே ஒன்றான், இல்லா தஅத்தியஹும் சுன்னத்துல் அவ்வலீன் அவ் யஅத்தியஹுமுல் அஸாபு குபுலா. இவங்க எல்லாரையும் தடுத்துட்டு என்னண்டா, அவங்களோட மென்டாலிட்டி சொல்லுது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடக்கணும். இப்போ நடக்கணும்னு சொன்னால் ஒரு ஆபத்தொண்டு அல்லது ஒரு அழிவொண்டு வந்தால் தான் அவங்க நம்புவாங்களா? கண்ணால் ஏதாவது ஒன்றை காணணும். இதுக்கு முன்னுக்கு வந்த சமூகத்துக்கு வந்த மாதிரி அல்லது அவங்களுக்கு முன்னுக்கே ஒரு அசாப் உண்டு, ஒரு வேதனை உண்டு, அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து கொடுத்தா தான் இவங்க நம்புவார்களா? அதுவரையும் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். என்னண்டா ஒரு ஆது சமூகத்துக்கு வந்த மாதிரியோ அல்ல நூ நபிட சமூகத்துக்கு வந்த மாதிரி ஒன்று ஏதாவது அவங்களோட ரியாலிட்டியாக அவங்க கண்டா தான் அவங்க ஈமான் கொள்ளுவார்கள். அதுவரையும் ஆர்கியூ பண்ணி கொண்டு இருப்பார்கள். என்னண்டா சாதாரணமாக நபிமார்கள் அனுப்பி அவ்வளோ முயற்சியை அல்லாஹ் தஆலா டைம் ஒன்றை கொடுத்து ஃபெசிலிட்டிஸை கொடுத்து அவர்களுக்கு தாவாவுடைய வேலையை செய்ய சொல்லி எல்லாம் ஒரு கட்டத்துக்கு போனது பிறகு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்றுக்கொள்ளட்டே அந்த சமூகத்தை அழிக்கிறான். அந்த கன்செப்டையா இவங்க அந்த அப்படியான ஒரு மென்டாலிட்டியில் தான் அப்படி ஒரு நடக்கணும்ன்றதுக்காக தான் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் நடந்தால் அடுத்த நிமிஷமே ஈமான் கொள்வார்கள், அதே போல் தௌபா செய்வார்கள், இஸ்திஃபார் செய்வார்கள்.
எனவே அப்படியான ஒரு எண்ணத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்றது ஒரு மனிதன் இயல்பை நேச்சராக அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. எங்களுக்கு அப்படித்தானே, நாங்கள் இப்போ தொழுகிறது, ஓதுறது, சதக்கா செய்கிறது எல்லாம் இருக்கிற ஈமான்ல ஒரு 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 சின்ன ஒரு இஃபெக்டால தானே. அந்த இஃபெக்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருந்த ஏதாவது ஒன்று நடந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஒன்றும் என்னண்டு பெய்த்து ஒரு நூலில் தப்பி போகிறோம்னுங்களே, அது போகிற நடக்கிற ஈமான் கூடுதா இல்லையா? அப்படி ஒன்று எங்களோட லைஃப்பில் நடந்தால் அது ஒரு பெரிய ஒரு லொஸ்ட் ஒன்று வர பெய்த்து மிஸ் ஆகி காப்பாற்றிப்பட்டுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரக்குள்ள என்ன நடக்கும்? என்னோட ஈமான் கூடுறதானே. ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் போய் துரத்த எழுப்பி வந்தானே, துவா செஞ்சு வைத்து ஃப்ளைட் போகிறது கூட எழுப்பி வாரானே. அப்போ அவன் ஈமான் உண்மையிலே என்ன நடக்கும்? முஸ்லீமாக இருந்தால் தட்டிப்படுமே. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்கள் ஈமான் கொள்வார்கள், இஸ்திக்ஃபாரும் செய்வார்கள். இப்படி எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் விதண்டாவாதம் அல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை பண்ணி கொடுக்குற ரீசன் என்னென்னா, அவனோட எரகன்ஸ்ட் உச்சஹட்டம் இப்படி ஒன்று நடந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் மனோநிலை. அது வரையும் அவர்கள் அப்படி இருப்பார்கள். சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு ரசூல்மார்கள் அனுப்பின விஷயத்தை சொல்லிட்டு 57ஆம் வசனத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான், இவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, உள்ளத்துக்கு ஒரு கவர் போடப்பட்டீரு ஒன்று. அது என்னென்னா அல்லாஹ் தஆலா கவரை போட்டு இல்லை, நாங்களாக ஒரு கவரை போட்டு கொண்டோம். ரெண்டாவது, அவங்களோட காதுகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெவி பாரம் ஒன்று வச்சிருக்குது. பாரம் ஒன்று வச்சு ஒன்று கேட்காதானே. என்னென்னா ஒரு அல்லாஹ்வுடைய செய்தி அல்லது ஒரு மார்க்க விஷயம் ஒன்று வரும்போது அதை கேட்காம அப்படி மிஸ் பண்ணி அல்ல கணக்கெடுக்காம கேட்குறது. இந்த மனோநிலை தான் சொல்கிறேன். அதை ஏதாவது ஒன்று சொல்லும்போது அட இதில் என்ன சொல்கிறார்கள், இதில் ஏதாவது கிடைக்குதான்றத நான் கொஞ்சம் காது கொடுத்து டென்ஷனோடு இருந்தால் தானே எங்களுக்கு அதில் விளங்கும். அப்படிலாம் அங்கொண்டு போகக்குள்ள இதைத்தான் பேசுகிறான்னு சொல்லி ஓரமாகி போனோம்னு சொன்னால் அது என்னென்னா, இந்த விஷயத்தால் தான் மக்கள் இஸ்லாத்தின் பால் அல்லது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட உள்ளத்தை அவங்களாவே மூடிக்கொண்டு அல்லது அவங்களாவே அவங்களோட காதுகளுக்கு ஒரு பாரத்தை அப்படி வைத்துக்கொண்டு ஓரமாகி போகிறார்கள். அதால தான் இப்படியான ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கிறத இந்த மக்கா சமூகத்தில் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டுறான். அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கடைசிக்கு இன்னொன்று சொல்கிறான், வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா. ஆனால் அல்லாஹ் தஆலா எப்பயுமே அன்பானவன், அதே போல் மன்னிக்கக்கூடியவன். சான்ஸ் இன்னமிக்குது. வரப்புக்கல் கஃபூரு துர் ரஹ்மா, இன்னும் சான்ஸ் இருக்குது. கடைசி கட்டம் வரையும் உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது திரும்பி வாரத்துக்கு. இன்னும் முடியலை, அல்லது இன்னும் நீங்கள் நரகத்துக்கு 100% எழுதி விடப்படலை, திரும்ப மீண்டும் வரையிடும். ரப்புகள் கஃபூரு துர் ரஹ்மா, வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அப்போ அந்த தௌபாவுடைய ஹதீஸ்களில் வரக்குள்ள வருமே, 99 கொலை செஞ்சு 100ஆவது கொலையும் செய்கிறார். செஞ்சாலும் அவன் அடுத்தது நான் மன்னிப்பு தேடணும்னு நினச்சி கொண்டு போகும்போது 100 கொலை செஞ்சேன்னு அல்லாஹ் தஆலா மன்னிச்சுன்னு வருது. என்னென்னா அந்த மென்டாலிட்டி, நான் திருந்தோணும், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கணும். ஸோ போகும்போது மௌத்தாகிறார். மௌத்தானது பிறகு மலக்குமார் அளந்து பார்த்தா அல்லாஹ்ட பக்கத்துக்கு கூடுதல் ஆகிறார். எனவே அவருக்கு மன்னிப்பு கொடுக்கணும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்படுது. பெரிய ஹதீஸ் அது. அதே மாதிரி ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண், ஆனால் அந்த பூனைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் அவரோட லைஃப் மாறுது. என்னண்டா சடன்லி மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் இருக்குது. எனக்கு நாங்கள் ரெடியாக இருக்கணுமே. மனிதர்கள் ரெடியாக இருந்தால், முஸ்லீம்கள் ரெடியாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தருவான். ஆனால் மக்கள் எப்பயுமே எதையும் என்ன குயிக்காக எதிர்பார்க்குறேன், அவசரமாக எதிர்பார்க்குறேன். ஒரு அதாபுவாக இருந்தாலும் அவசரமாக எதிர்பார்க்குறேன். அப்படியெல்லாம் அவசரமாக நடக்காது. மக்கள் அவர்கள் எதிர்பார்த்தாலும் ஏற்கனவே மேலே சொன்ன மாதிரி இந்த தண்டனையெல்லாம் அல்லாஹ் தஆலா போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கிறான். எப்படி போஸ்ட்போன் பண்ணிடுறான்? சில நேரம் இந்த உலகத்திலே கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கலும், அல்லது மறுமையில் அதுக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கலும். அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
மனிதர்களோட பாவங்களால அல்லாஹ் தாலா தண்டிக்கிறேன். அதாவது பாவங்களை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தாலா அவங்களோட பாவங்களால அவங்கள தண்டிப்பான். அந்த தண்டனை வந்து சில இந்த உலகத்திலையும் கிடைக்கலும் அல்லது மறுமலையும் கிடைக்கலும். பல சமூகங்களுக்கு உலகத்துல கிடைச்சிது. அதனால நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடப்பட தண்டிக்கப்படுற எல்லாரும் பாவத்தில் இருக்கிறாங்கண்ணே. ஒரு ஒரு அழிவுண்டு வந்தா அழிவுக்கு ஆப்பிட்டோன்னு இவனும் பாவம் செஞ்சாத்தாலாம் ஆப்பிட்டிக்கிறாண்டு அப்படி முடிவு எடுத்துடப்படாது. பாவம்ன்றது இதுக்கு பல பல வழிகளில் விளக்க கொடுத்திது. கொஞ்சம் பேர் பாவம் செஞ்சுட்டு நாங்கள் தடுக்காம இருந்தால் அது எல்லாருக்கும் தான் அந்த அதாபு வரும். நாங்கள் லாஸ்ட் வீக் ஓதினோமே சூரத்து ஷம்ஸில் ஒரு வசனம் வரும். உண்மையிலே இதை லாஸ்ட் கொத்துபால தான் அப்படி ஒரு விளக்கம் ஒன்று ஈகிறத்தை அறிஞ்சு கொண்டேன். அதில் ஒரு விளக்கம் வரும் என்னென்னா, சூரத்து ஷம்ஸில் வந்து சமூகத்தை பற்றி சொல்லி போட்டு கஸப சமூது பித்தகுவாக இதின் பாச அஷ்காக, அந்த சமூகத்தில் அஷ்காண்ட மோசமான ஒருத்தன், ஒரு சிங்களார் ஒரு தனிநபர் ஒன்று உருவாகிற ஒரு மோசமான ஒரு ஷக்கீன் அல்ல அஷ்கான்னு சொன்னால் ஒரு மூதேவின்னு சொல்லும், ஒரு வீணா போன ஒருத்தன் அந்த சமூகத்தில் உருவாகிறான். அவரோட வேர்ட் தன் வீணா போன சரியா. அப்படி ஒருத்தன் உருவாகினதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்ற எப்படி ஒருத்தன் தான் உருவாகிறேன் கதையை சொல்லி போட்டு ஃபக்கால் அலகும் ரசூலுல்லாஹி நாக்கத்தல்லாஹி வசுக்கியா, அந்த ஒட்டகத்தை பற்றி அதை பாதுகாக்கிற விஷயத்தை பற்றி அந்த அந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி சொல்லும் போது ஃபக்கஸபூஹு உருவாகின் ஒரு ஆள் தானே, அஷ்கா சிங்குல, இங்க வருது ஃபக்கஸபூஹு எல்லாரும் பலர் அந்த சமூகம் பொய்ப்பித்தார்கள். ஃபஅகரூஹா எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை அறுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு, பயங்கரமான வேதனை கொடுக்கப்பட்ட அந்த சமூகம் அழிக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த இமாம் கொத்துபால சொன்னார் என்னென்னா, சமூகத்தில் ஒத்தன் போதும் அந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கு, சமூகத்தில் உருவாறு மோசமான ஒருத்தன் போதும் மற்ற ஆட்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த சமூகத்தை தவறான வழியில் இடுறதுக்கு. அதுக்கு என்ன செய்யணும், அப்படி ஒருத்தன் உருவாகாமைக்கு அந்த சமூக கட்டமைப்பு இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகணும். ஒரு மோசமான ஆளுக்கு ஒரு சமூகத்தை உருவாகணும். பாவங்கள் நடக்கிறத இயன்றளவு தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகணும். அது ஒவ்வொருத்தருக்கும் கடமை தடுக்கிறது. அப்போ இப்படி ஒன்றும் தடுக்காம இருந்ததுக்கு ஒரு வேதனை ஒன்று வந்து அல்லது ஒரு டிசாஸ்டர் உண்டு அல்லது ஒரு தண்டனை ஒன்று பனிஷ்மெண்ட் ஒன்று வந்தால், ஆயிஷா நாயகி கேட்ட ரசூல்லாட்ட இப்படி ஒரு வந்தால் நல்ல ஆட்கள் தானே மௌத்தாகிறாங்கண்டு. அப்போ ரசூல்லா சொல்லுவார், தண்டனை வரும்போது அங்கே நல்லவன் கெட்டவன் இல்லை, பாவமானவனுக்கு நடுவு நல்லவன் இருந்தாலும் சரி அது எல்லாரையும் தான் அடிச்சுட்டு போகும். அதில் எக்ஸப்ஷன் ஒன்று இல்லை. எனவே பெரிய ஒரு படிப்பினை தான் என்னென்னா, பாவங்களை வச்சு அல்லாஹ்தாலா தண்டிப்பான். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு அந்த பாவங்களை தடுக்கிறதுக்காக செயற்பட்டோம்னு தான் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு அதை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட்டு கிராவிட்டி அந்த அளவு குறையும். நாங்கள் பொடுபோக்காக இருந்தோம்டா, நாங்கள் மட்டும்தான் பள்ளியில் இருந்துட்டு இருந்தோம்டா, எங்களோட குடும்பம் அல்லது எங்களோட பிள்ளைகள் அல்லது எங்களோட சுற்றி வரைகிற யாரையும் நாங்கள் திருத்துறதுக்கு அல்லது அவர்களை மார்க்கத்தோடு வச்சு கொள்றதுக்கு ஒழுங்கான முறையில் வளர்த்துருக்கிறதுக்கான முஸ்லீமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் சேர்ந்து தான் வரும் தண்டனை. நல்லவன் கெட்டவன் எல்லாரும் தண்டனைக்கு சாப்பிடுவார்கள். அந்த கருத்தை தான் இந்த இடத்துல சொல்லி, இதனால தான் வத்தில்கல் குராஹுலக்னாகும், நாங்கள் பல சமூகங்களை அழித்தோம். வத்தில்கல் குராஹுலக்னாகும் லம்மா லலமு, திரும்பவும் அந்த வேர்டு தான் அல்லாஹ் தஆலா கொண்டு வராங்க. அவங்க காஃபிர் ஆனதுக்காக அழிக்கல, அல்லது அவங்க ஷிர்க் வச்சதுக்காக அழிக்கல, அல்லது அவங்க பாவம் செஞ்சதுக்காக அழிக்கல. என்னன்னா அவங்க அநியாயமாக நடந்து கொண்டதால் அழித்தோம். முஸ்லீமாகவும் இருக்கலாம், ஆனால் அநியாயமாக ஒரு ஈக்காலஜியை பேலன்ஸ் பண்ணி சுற்றுச்சூழல் எல்லாம் பாதுகாத்து சட்டத்திட்டங்களை பேணி வாழணுமெண்டு ஒழுங்காக வாழ இல்லாட்டி இயற்கை அழிவுகளில் சில வேளை அவங்க செஞ்ச அந்த தவறுகளால், அவங்க செஞ்ச சில மிஸ்டேக்ஸ்களால் அந்த அழிவுகளுக்கு உட்பட்டு போயிடும். லேண்ட் ஸ்லைடுகள் எல்லாம் வந்ததுக்கு விளக்கம் கொடுத்து அப்படித்தானே. மைக்கார் மை பெட்ரோல் ஒரு சர்க்கிள் இருக்கணும், ப்ரோட் சர்க்கிள் இருக்கணும், கம்யூனிட்டி.
கம்யூனிட்டி அது என்ன சொன்னாலும் கடைசிக்கு இப்படி ஒரு செட்டப் பண்ணிக்கிறதால அட்லீஸ்ட் அப்படியாவது ஒரு 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 ப்ரொடெக்ஷன் ஒரு ஒரு என்ன சேஃப்டி ஒரு கார்டு ஒன்று இருக்குது, ஒரு ஷீல்டு ஒன்று இருக்குது, ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு பள்ளி சரி இருக்குது அதனோட சரி இருக்கிறவங்க. அப்போதான் கம்யூனிட்டியோட இந்த சேர்ந்திக்கிறது அந்த அந்த ஒரு செட்டப்புக்குள்ள இருக்கிறதுல முக்கியம் அதுதான். இப்போ நான் மட்டும்தான் குடும்பம் மட்டும்தானே எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு டீ கேளுமே, தனியாக தொழுவு டீ கேளுமே. நடக்க போகிறேன்னு ஒரு பிரச்சனை வந்தால் இங்கே அழிவு வந்தால் சரி, அழிவு வந்தால் ஒரு பிரச்சனை, அழிஞ்சோ மீன் ஏதோ நடந்துட்டு ஐநா சரி தண்டனை வந்து முடிஞ்சிருக்குது வராட்டி மறுமையில் அது சம்பந்தமா தண்டனை மிக சில வேலை கேள்வி கணக்கு கூடுதலாயிக்கும். ஆனால் அளவு ஐக்கியல அந்த அளவு எப்படி நீங்கள் இல்லை இல்லை கம்யூனிட்டியோட இருக்கிறது வந்து இன்னல்லாக மால் ஜமா அல்லாஹ்தால ஒரு நாளும் சொல்லல அளவுன்னு சொல்லி, அல்லாஹ்தால எப்போதும் சமூகத்தில் தான் இருந்தேன். சமூகத்துக்காக பிரச்சனைகள் அடிபட்டு கொண்டு அந்த மக்களோட கஷ்டங்கள்ல பொறுத்து கொண்டு இருக்கிற முஸ்லீம் கஷ்டப்படாத முஸ்லீமுடைய சிறந்தவன்னு ஹதீஸ் செய்தி. எனவே படத்தவனும் பிரச்சனை வந்து சமூகத்துக்காக தானே. ஒரு 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 நாங்கள் யாருமே இண்டிவிஜுவல் விஷயத்துக்காக பிரச்சனை படுறோம்னா அதை பற்றி பேச தேவையில்லைன்னு அப்படி இல்லை. நான் பிரச்சனை வரும், ஆனால் இல்லை ஒதுங்கிக்கிறதால வர விளைவை யோசிச்சு தான் நீங்கள் ஒதுங்கணும். நீங்கள் ஒதுங்கிக்கிறதால வர விளைவு மிக மோசமானா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதில் ஈடுபடணுமே. அப்படி தானே. நான் ஒதுங்கிக்கிறதால பெரிய ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னால் எனக்கு வர பிரச்சனையை யோசிக்கல, அது நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும். எங்கள் பேரில் ஈக்கணும்னு சொன்னால் நீ இப்படி அந்த அந்த தரஜாக்கள் ஈக்காது. But you have to keep doing what you are doing.